ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகியம்மா இப்போது எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றி நீ ரொம்ப கனவு கண்டுக்கிட்டே இருக்க. ஆனால் உன் கனவை நிஜமாக்கி கொடுப்பதற்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வரும்போது நீ ஏன் என்னை கண்டுக்காம, நான் சொல்கிறத முழுசாக கேட்காம பாதியிலேயே கடந்து போய்கிட்டே இருக்க? முதல்ல உன் கனவுகளை நனவாக்கக்கூடிய சக்தியும், உன் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தியும், உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தியும் என்கிட்ட தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கனவுகளை நான் ஒருபோதும் நிராகரிக்கவோ வேணாம்னு ஒதுக்கி தள்ளவோ மாட்டேன். உன் கனவை நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போதே நீ கேட்டதை எல்லாம் என் அருளின் மூலமாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்க மாட்டாங்களே, உனக்கு உதவி செய்ய யாருக்கும் மனசு கூட இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்ய நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. மனசார நீ என்னை வணங்கும்போது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதை நான் பார்க்குறேன். பிரார்த்தனை செய்யும்போது கண்ணீர் வருதுனாலே அது விலைமதிப்பற்றதாக என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். உன் கண்ணீரையும் நான் ஏற்றுக்கிட்டு அதற்கு உரிய பலனாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தான் வந்திருக்கேன். யார் மனசு வருத்தப்பட்டாலும் நான் அதற்கு உரிய விஷயங்களை நிச்சயம் சரி செஞ்சிருவேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படுகிறாயோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க தான் ஓடி வந்தேனேன்னு செல்லமே. கனவுகள் காணும்போது வேணும்னா அது ரொம்ப சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பெரிய பெரிய அளவுக்கு உயர்ற மாதிரியும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ்கிற மாதிரியும் கனவு கண்டும்போது அதில் பெருசாக வலியோ வேதனைகளோ இருக்காது. ஆனால் கனவு நிஜமாகணும், நினச்சது நடக்கணும்னா சில வலிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து தான் ஆகணும். உன் வாழ்க்கையில் வலிகளையும் வேதனைகளையும் பார்த்த உனக்கு இப்போது வெற்றிகளை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் முயற்சிகளை ஒருபோதும் கைவிடாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறும்படி இந்த வராகியம்மா செய்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தானே. கண்டிப்பாக என் அன்பு பிள்ளையான உன்னையும் உயர்த்தி உன் வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. தேவையில்லாத கவலையோ பலமோ குழப்பமோ தேவையில்லாத யோசனைகளோ உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் என் வராகியம்மா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. பல விஷயங்களை உன் மனசில் போட்டு நீ இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்க. உன் மனம் குழப்பத்தில் இருந்து தெளிவாகவில்லை. நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்காமல் போனாலும் உடனே ஏமாந்து போயிட்டோ நினச்சி மனசு வருத்தப்படுறத முதல்ல நிறுத்து. உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நன்மையை செய்யவும் உன்னை உயர்த்தவும் வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம மனசாட்சிப்படி நீ நடந்து கொள்ளும்போது அதை பார்க்குறவங்க உன்னை திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். நீ உன் இஷ்டத்துக்கு திமிரோடு நடந்துக்கிறன்னு சொல்லலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். யாருக்கும் போய் நீ விளக்கம் கொடுக்க தேவையில்லை என் செல்லமே. ஓ மனசாட்சிக்கு உண்மையாக நீ நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எதையும் அதிகமாக நீ ஆசைப்படவும் வேண்டாம், எதையும் அதிகமாக நீ வெறுக்கவும் வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன் மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அமைதியாக உட்காந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை உற்று கவனி. இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடி. உனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல வெற்றியை கொடுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். உன்னால் செய்ய முடியாது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் என் அருளால் உனக்கு செய்து முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராமல் அமைதியாக இரு. என்னை மனசுலையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்வில் நடக்கும் கசப்பான சூழ்நிலைகளை நினைத்து மனம் தளர வேண்டாம். அனைத்தையும் கடந்து முன்னேறி போக தயாராகு. உனக்காக அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக
நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. உன் முயற்சியினால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. முயற்சி செஞ்சு தோத்து போனவங்கன்னு இந்த உலகத்தில் பெருசாக யாரும் கிடையாது. நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். என்னை நோக்கி வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கும் மற்றவர்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்கும் சேர்த்து உனக்கு நல்ல பலனை கொடுக்க இந்த வராகியமாய் இருக்கேன்னு செல்லவே. ஒரு முறை உன் வாழ்க்கையில் நீ கீழே விழுந்து எந்திரிக்கும் போது தான் யார் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்தாங்க, யார் நீ கீழே விழுந்ததை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டாங்கன்ற உண்மை உனக்கு தெரிய வரும். அதனால் தோல்விகளை அடையிறோமே நினச்சி துவண்டு போகாதே. நிதானமாக இரு. இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்படாத. உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு அதை சமாளிக்கும் வித்தையையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் நானே உனக்கு முன்பும் பின்பும் வலப்புறமும் இடப்புறமும் உனக்கு பாதுகாவலாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ மற்றவங்க கிட்ட வாய் திறந்து சொல்ல முடியாத உன் மனவேதனைகளை எல்லாம் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வேதனைகளை தீர்த்து வைக்கிறேன். இன்னையோட உன்னை தொடர்ந்து வரும் துயரங்கள் யாவும் உன்னை விட்டு விலகி போக போகுது. நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேனேன்னு செல்லமே. நீ ஒருபோதும் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாத. எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதே. இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழணுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். வாழ்க்கையில் எது வேணுங்கிறத விட எது வேண்டாங்கிறதில் தெளிவாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கெல்லாம் நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன். நீ பயப்படாமல் தைரியமாக இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மன வலியையும் வேதனையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். மிகவும் கஷ்டம்ல வரும்போது வாழ்க்கையில் பிரச்சனையும் வரும்போது இந்த வராகியம்மா உன் கூட தான் இருக்கேன்றதை உனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டினா எதுவுமே உனக்கு பெரிய கஷ்டத்தை தராது என் செல்லமே. நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது அனைத்தும் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடப்பதும் உனக்கு நல்லதாகவே இருக்கும். எப்போதும் நிதானமாக கவனமாக இரு. உன் தரப்பில் இருக்க நியாயம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ பொறுமையாக இருந்தாலே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். சில விஷயங்களை நீ கேட்டும் நான் உனக்கு செய்யாமல் இருக்கேன்னா அதில் சில காரணங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா தாமதங்களும் உன் நன்மைக்காக மட்டுமே நிகழுது. எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாமல் குழப்பமடையாமல் தைரியமாக இருக்கணும். அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து பின்வாங்காதே. நீ 1000 முறை தோற்றாலும் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நான் கொடுப்பேன்னு நம்பு. ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யாமல் பார்த்து பயந்து பின்வாங்க நினச்சினா வெற்றிக்கான வாய்ப்புகளை இழந்திடுவாய் என்பதை புரிந்துகொள் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் துணிச்சலோட தைரியமாக எதிர்கொள்ள பழகு. நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் நான் நிச்சயம் உனக்கு பலனை கொடுப்பேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாரும் அவர்கள் வாயாலேயே உன்னை போற்றும்படி நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை வீழ்த்த யார் வந்தாலும் உன்னை அழிக்க யார் நினைச்சாலும் என்னை சரணாகதி அடைந்த உன்னை நான் காப்பாற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வலிமையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச துணையோட நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். என் அருள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கும் என் செல்லமே. எவ்வளவு சோதனைகள் வந்து உனக்கு வழியை கொடுத்தாலும்
இந்த வராகி அம்மா உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். எது உனக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அதை பிடித்து வைக்க முயற்சி செய்யாதே. உனக்கானதுன்னா அது உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதானே நான் இருக்கேன். என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ சரியான பாதையில் சந்தோஷமாக பயணம் செய்யும்படி இந்த வராகி அம்மா நானே உனக்கு உயர்வான வாழ்வையை கொடுக்க போகிறேன். நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் துன்பத்தை போக்குவேன். நீ மனசில் நினச்ச விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ பொறுமையோடு இரு, ஆனால் ஆசைப்பட்டதை விட்டுடாதே. எந்த விஷயம் தாமதமானாலும் அதை தரமானதாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நானே உனக்கான கதவை திறந்து வைப்பேன். நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. 1000 கரம் கொண்டு உன்னை பாதுகாத்து உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நினச்சி நீ கண் கலங்க வேண்டாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. தாமதம் ஆனாலும் நீ எதிர்பார்த்ததை கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உனக்கு யாராவது எதிராக இருந்து எதிரிகளான வேலைகளை செய்யலான்னு நினச்சாங்கன்னா அவர்களுடைய வினையே அவர்களை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச விதத்தில் மாறப்போகுது. என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துருவேன். விதி என்னும் வினையால் வீழ்ந்தாலும் உன் மதி என்னும் வராகி அம்மாவின் துணை கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு சொந்த பந்தம் யாரும் துணையா இல்லை, காசு பணமும் பெருசாக இல்லைன்னு கவலைப்படாதே. உனக்கு உறவாகவும் நட்பாகவும் உனக்கு துணையாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேனே செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்டு உன்கிட்ட உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள உன் மனசில் இடம் கொடுத்து சேர்த்து வச்சுக்கோ. ஆனால் சில பேர் தான் நல்லா இருக்கணும்னு சுயநலத்தோடு வாழும் மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க போல் பேசி பழகிக்கிட்டு அவங்க காரியத்தை மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து நீ தூரமாக வைக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஏன்னா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோற்று போக விட்டுடுவேனா என்ன? உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே உன் கவலைகளை தீர்த்து நீ நிம்மதி பெறும் வகையில் உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். உன் மனசு குழப்பம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகு. மனசு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ தைரியமாக இருக்க பழகு. என் மேலே நம்பிக்கை கொண்டு வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். யார் மூலமாக உனக்கு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இனிமே தானே என் விளையாட்டை பார்க்க போகிற. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எதிராக இருந்தவர்களையெல்லாம் ஆட்டம் காண வைப்பேன். அதே போல் உனக்கு யார் துணையாக இருந்து ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்கும் நன்மைகளை அள்ளி கொடுப்பேன். தனிமையை உனக்கான வேதனையாக நினைக்காம தனிமையில் இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய விஷயங்களை யோசிச்சு எதை மாற்றிக்கணும்னு யோசித்து புரிஞ்சுக்கிட்டு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா என் அருளால் உனக்கு அனைத்து நலன்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன். யார் உன்னை தப்பாக நினச்சாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகள் அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நடக்கும் நிகழ்வுகள் மட்டும்தான். என்னை வணங்கும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர்றேன். உனக்கு யார் தீங்கு செய்ய நினச்சாலும் அவர்கள் செயலாலேயே அவங்க அழிஞ்சு போவாங்க. நீ யாருக்கும் தீங்கு நினைக்கவோ யாரையும் பழிக்கு பழி வாங்கவோ யோசிக்காதே. உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல்
இங்கு எதுவும் நடப்பது கிடையாது. இப்போது இருக்கும் கஷ்டங்களை பார்த்து இதுதான் நிரந்தரம்னு நீ நினச்சிக்காதே. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் தான் உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கும்படி நான் உன் தலையெழுத்தை எழுதி வச்சிருக்கேன். இப்போதைக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்க முயற்சி செய். இல்லை அதை ஏற்றுக்க உன் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா அதை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முயற்சி செய். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதை மாற்ற முடியலை, சரி செய்ய முடியலைன்னு நினச்சினா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு என் செல்லமே. அதை எப்படி சரி செய்யணுமோ அந்த விதத்தில் இந்த வராகியம்மா நான் சரி செய்கிறேன். நல்லவைகளை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். அடுத்தவர்களிடம் நீ எதையும் எதிர்பார்க்காம உனக்கான வழியில் உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தனியாக செல்வதே சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ பெறணும்னு ஆசைப்பட்டீன்னா அதை அடைவதற்கு தடையாக வரும் பிரச்சனைகளையும் அது வந்தால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுமோ அதையும் புரிஞ்சுக்க முயற்சி செய். எந்த தோல்வியையும் எந்த பின்விளைவுகளையும் பற்றி கவலைப்படாமல் உன் போராட்டத்தை தொடர்ந்து நீ செய்யும் போது கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டதை உன்னால் அடைய முடியும். நீ எதிர்பார்த்த அத்தனையையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுத்து நிச்சயமாக உன்னை முன்னேற வைப்பேன், ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நான் வாழ வைப்பேன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு இருக்கட்டும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.